இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் 436 ரூபா 80 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ 443 கடக்க முடியாமல் பல வாரங்களாக தவிச்சிக்கிட்டு இருக்கு. 376 வரைக்கும் கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்து அப்படியும் 443க்கு மேலே தாண்ட முடியாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் வால்யூமோட நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டலாக வந்திருக்கிறதுனால வரக்கூடிய வாரம் 458 வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் ஓப்பன் ஆச்சு. அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய லெவல்களான 481, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 509, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 545 அப்படிங்கிற அடுத்து இருக்கக்கூடிய புதிய லெவல்களை நோக்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். ஸோ ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாரங்கள், ஏன்னா இப்போ 443க்கும் 458க்கும் பெரிய கேப் இல்லை, ஸோ கொஞ்சம் பக்கத்திலே இருக்கிறதுனால இந்த 2 லெவல்களுக்குள்ள ஏதாவது ஒரு லெவலில் நமக்கு அடுத்து வரக்கூடிய க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 லெவல்களும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இன்னும் அது ஸ்ட்ராங்காக அந்த லெவலை கிராஸ் பண்ணலை, 443 கிராஸ் பண்ணால அப்படின்னாலே நம்ம இதில் கை வைக்கக்கூடாது. அதை தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோசிங் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. சந்தர்ப்பம் தரலை அப்படின்னா எக்காரணம் கொண்டும் உள்ளே என்ட்ரி எடுக்காதீங்க. மறுபடியும் அது கீழ் நோக்கி 400 நோக்கி கூட வர்றதுக்கு வாய்ப்புகளை எடுத்துரும். அதனால் கவனமாக பார்த்து நமக்கு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் நம்ம முயற்சி பண்ணுறது நல்லது. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க.